எஸ், இந்த செஷனில் கொஸ்டின் நம்பர் 2001 to 2050 வரைக்கும் ரீட் பண்ணுவோம். தொட்டு அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல். ஸோ வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளையிடுதல். ஸோ ஆப்ஷன் டி தொடு. பயின்றால் வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளையிடுதல். பயில் அப்படிங்கிறது தான் கட்டளையிடும் சொற்கள். ரிமைனிங் ஆப்ஷன்லாம் பாருங்கள், உங்களுக்கு பெயரச்சம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. வேர்ச்சொல் அப்படின்னாவே கட்டளையிடக்கூடிய சொல்ல தான் தேர்ந்தெடுக்கணும். வருக, இதனுடைய வேர்ச்சொல் வந்து வா. கொஸ்டின் நம்பர் 4 ரீட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இதெல்லாம் 10th புக்லேயே இருக்குது. ரீசண்டாக எக்ஸாம்ஸ்லேயே நம்ம ஆல்ரெடி இந்த கொஷினில் பார்த்துருக்குறோம். உருவது கூறல் விடை. கொஷின் நம்பர் 5 பாருங்கள். தாவரத்தின் பிஞ்சி வகைகளுள் இடம்பெறாத சொல். தாரு அப்படிங்கிறது குலை வகை சேர்ந்தது, நோட் பண்ணி வச்சுங்க. கொத்து, தாரு, கதிர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குலை வகை சார்ந்தது. பிஞ்சு வகை அப்படின்னா வடு, மூசு, கவ்வை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கச்சல், இளநீர், கருக்கல், குறும்பை, தென்னை மரத்தோடைய இளம் பிஞ்சுமாங்க. தென்னைலாம் பனை மரத்தோடைய இளம் பிஞ்சு தான் குறும்பைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிஞ்சு வகையில் வந்துடும். குலை வகை அப்படின்னா தாரு, கொத்து, கதிர், சீப்பு, கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி நீங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடினா ஒன்று வந்து பார்த்தோன்னா விரைவாக, இன்னொன்று காவல். இந்த ரங்கு குரங்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து வானரம். தமிழ் இதிலே பாருங்கள், குற்றால குறவஞ்சி பாடல்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. 6th புக்லேயும் நியூ புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. குற்றால குறவஞ்சி பாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வானரகம் சொல்லி தான் வானரம் சொல்லி ஒரு பாடல் இருக்கும் பாருங்கள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. கூரை அப்படின்னா வீட்டின் கூரை, கூரைனா புடவை. 6th புக்கில் இருக்குது. டிமாண்ட் டிராஃப்ட் இதான் வந்து பார்த்திங்கன்னா வரைவோலை. இது ஸ்கூல் புக்லேயே நம்ம 6th புக்லேயே பார்த்துருப்போம், படிச்சிருக்கோம் ஆல்ரெடி கொஷின்ஸ். இந்த கொஷின் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. லேண்ட் ப்ரீஸ்னா தான் நிலக்காற்று வரும். மீட்டுருவாக்கம் இதுவும் நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த கொஷினில் பார்த்துருக்குறோம். பிழையான தொடர். ஃபஸ்ட்டு காலை அப்படிங்கிறது பாருங்கள் எந்த லைன் கொடுத்துருக்குறாங்கன்னு. ஸோ காலையில் இது வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஆப்ஷன் சி உங்களுக்கு மயங்கொலி பிழைகள் அந்த லா பாருங்கள். ஸோ பிழையான தொடர் வந்து ஆப்ஷன் சி. இது பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா காளைகளை பூட்டி வயலை உழுதுனர், அந்த இடத்துல காளைங்கிறது கரெக்டு. இது மார்னிங் டைம் இருக்கிற காளை வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பிழை நீக்கி எழுதுக. ரிமைனிங் ஆப்ஷன்லாம் படித்தாவே கண்டுபிடிச்சிடலாம். சார் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். ரிமைனிங் ஆப்ஷன்லாம் பாருங்கள். கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டு தான், கல்லணையின் கட்டுமான உத்தியால், கல்லணையின் கட்டுமான உத்திக்கு தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தவறான தொடர். சார் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார் அப்படிங்கிறத பிழையற்ற தொடர். 9th புக்கில் படிச்சிருப்பீங்க. சிங்கம்னா முழங்கும்,
இந்த மாதிரி தொடர்லாம் ஸ்கூல் புக்குன்னு கிடையாது, பொதுவாகவே கேட்கலாம். பிழை நீக்கி எழுதுகள்லாம் அதாவது ஒருமை பன்மை தன்மை முன்னிலை படற்கை உயர்திணையா அக்ரிணையா பலவின் பாலா பலர்பால உணர்த்துதா இது தெரிஞ்சதுனாவே உங்களுக்கு பிழை நீக்கி இந்த கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சிங்கம்னா முழங்கும். இது 8th புக்கில் 10th புக்கில் நியூ புக் ஓல்டு புக்கு எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு சிறுகதைகள், சிறுகதை ஆசிரியர், இக்கால கவிதை ஆசிரியர்கள், இந்த மாதிரி பொருந்தாத சொல்லை கண்டறின்னு கொடுத்துட்டு அவங்க நேம் கொடுத்துட்டு நூலாசிரியர் நூல் கொடுத்துட்டு பொருந்தாத எதுன்னு கூட கொஷின் கேட்பாங்க. ஏன்னா பால் வீதி, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பால் வீதி, நேயர் விருப்பம் இருக்குது. ஆப்ஷன் பி தான் இதுக்கு பொருந்தாத சொல். ஸ்கூல் புக்கில் பால் வீதி, நேயர் விருப்பம் படிச்சிருப்பீங்க. ஓல்டு புக்லேயும் இருக்குது, நியூ புக்கில் 11th 12th கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாது தெலுங்கு. பொருந்தாத சொல் ஏன்னா கருங்குவளை, ஊறுகாய், ஆடுகோடி, வளர் தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினைத்தொகையில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. பாருங்கள், 4 இலக்கண குறிப்பு கொடுத்து கூட பொருந்தாத சொல் கண்டறின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண குறிப்பு தெரிஞ்சால் தான் ரிமைனிங் ஒன்று நீங்கள் கரெக்டாக எடுக்க முடியும். இந்த சொல்லுக்கு 3மே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது பாருங்கள், செய்யுளிசை 9th புக்கில் 10th புக்கில் செய்யுளிசை அளபெடைக்கு பொருந்தாத சொல். அது 3மே உங்களுக்கு வினைத்தொகை தான். ஆடுகோடி, வளர் தமிழ், ஊறுகாயெல்லாம். கருங்குவளை அப்படிங்கிறது பொருந்தாத சொல். 18 அதே தான் உங்களுக்கு. செய்யுளிசை அளபெடைக்கு பொருந்தாது இன்புருவும். ஸோ ரிமைனிங்லாம் படித்து பாருங்கள். நீங்கள் இன்னிசை அளபெடை, இசைநிறை அளபெடை எது வரும்னு தெரிஞ்சதுனாவே செய்யுளிசை அளபெடைக்கு பொருந்தாது எதுன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஐயம்னா தெளிவு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான இணை. மிசை என்பதன் எதிர்ச்சொல். மிசை என்பதல் சொல் வந்து பார்த்தீங்கன்னா மிசை அப்படின்னா அதுக்கு மேல்னு அர்த்தம், எதிர்ச்சொல் அப்படின்னா கீழ். அதான் கீழேன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் கொஷினை ரீட் பண்ணி சொல்லும் பொருளும்ல எதிர்ச்சொல் கேட்குறாங்களா இல்லை பொருள் கேட்குறாங்களான்னு கொஷினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஏற்றல். இது நீங்கள் ஸ்கூல் புக்கில் பொருளுடைமை எழுதிடுவீங்க. பொருள் ப்ளஸ் உடைமை. இன்பு ப்ளஸ் உருகு அப்படின்னா இன்புருகு. இது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. பெருங்கடல் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை சொற்கள். ஸோ பெருமை ப்ளஸ் கடல். ஸோ பண்புத்தொகை சொற்கள்லாம் தெரிஞ்சுக்குங்க. இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா 11th புக்கில் 12th புக்கில் ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க. திசை பெயர் பண்பு பெயர் புணர்ச்சி, ஸோ ரீட் தி பேசேஜ் கேர்ஃபுல்லி. பேசேஜை ரீட் பண்ணுங்கள்.
விரிவான கருத்தை சுருங்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் எல்லாம் இந்த பேசேஜெலாம் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க. பழமொழியின் சிறப்பு, சுருங்கச் சொல்வது, நோயற்ற வாழ்வு, இதெல்லாம் பேசேஜில் இருக்குது ஆன்சர். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவது உணவு, உடை, உறைவிடம். இந்த பேசேஜில் என்ன பழமொழினா சுத்தம் சோறு போடும். இந்த பற்றியில் அந்த மேலே இருக்கிற பேசேஜில். ஸோ ஒருமைப்பன்மை பிழையான தொடர் பாருங்கள். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். இது கரெக்டு தான். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படிங்கிறது கரெக்டு. சிறுமி தனது கையால் புத்தகம் வைத்திருந்தால். கன்று தனது தலையை ஆட்டியது. ஸோ ஆப்ஷன் ஏபிசியெல்லாம் கரெக்ட் ஆன்சரு. தனது தமது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இடத்துல தான் கொடுத்துருக்குறாங்க. உயர்தனியா, அக்ரீனியா, ஒருமையா, பன்மையான் ஆல்ரெடி நம்ம 7th 8th புக்கில் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் டி தான் தவறு. இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள். இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள் வந்திருக்கணும். ஆனால் இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் தவறு. அதான் பிழையான தொடர் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினில் பிழையான தொடரா இல்லை பிழையற்ற தொடரான்னு ரீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். பிழையான தொடரா பிழையற்ற தொடரா. அடுத்த கொஸ்டினை பாருங்கள். பிழையற்ற தொடரில் எதுன்னு கேட்குறாங்க. 4ல் எது கரெக்டான அதை அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான் அப்படிங்கிறது தான் பிழையற்ற தொடர். அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான். ஸோ ரிமைனிங்லாம் பாருங்கள். காக்கிறார்கள், காக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அவது பாருங்கள், அதுவும் பன்மையில் கொடுத்து காக்கிறார்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் சென்டென்ஸை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சி வரலாம். ஒருமையா, பன்மையா, தன்மை முன்னிலை படுறக்கையில் யாரை உணர்த்துது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தொடர் எனி கொஸ்டின்ஸ் இப்படியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒருமை, பன்மை, பிழையற்ற தொடர், பிழையான தொடர், பிழை நீக்குக, சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இது மாதிரி ஜென்ரலாக தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். ஒருமை, பன்மை, பிழையற்ற தொடர். என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தோம் இருக்குது, நுழைந்தேன், நுழைந்தார்கள் இருக்குது, நுழைந்தார். ஏன்னா ஒருத்தர் தான் இங்கே குறிக்கும். என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார். என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிழையற்ற தொடர். புரிசைனா மதில், இதெல்லாம் நம்ம இப்போ 9th புக்கில் படிச்சிருப்பீங்க. புலைனா சாளரம், கயம்னா வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலை, இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பனைனா முரசு. ஸோ ஆப்ஷன் ஏ. சொல்லும் பொருளுமே இந்த பொறுத்துக்க மேட்ச் தி ஃபாலோவிங்கே ஒரு 5 to 8 கொஷின்ஸ்குள்ளே இருக்குது. மினிமம் 5 கொஷின்ஸ் கேட்டுடுறாங்க. குரூப் 4லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பாருங்கள் மேட்ச் தி ஃபாலோவிங், சொல்லும் பொருளும் இந்த மாதிரி வந்து ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டுடுறாங்க. ஆனால் அதில் ஒரு 2 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 and 1 3 and 1 இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக 2 இருக்கும். 2 தெரியாமல் இருந்தது அப்படின்னா ஃப்ரம் தி ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அதில் ஏதோ ஒன்று கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா எடுத்துடலாம். தவறான இணை. மேதினா எருமை, மேதினா மயில்னு கொடுத்துருக்குறாங்க. 9th புக்கில் பாருங்கள், பெரிய புராணத்தில் கொடுத்துருப்பாங்க. மானா வண்டு, மதுனா தேன், வாவினா பொய்கை, மேதினா எருமை, மேதினா மயில்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ தான் தவறு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லா நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சரு. தமிழ் நல்லா படிச்சிருந்தீங்க, சொல்லும் பொருளும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நாட் ஓன்லி இந்த கொஸ்டின் மட்டும் கிடையாது. ஸோ எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், பொருந்தாத சொல்,
பொருந்தும் சொல், தவறான இணை, ஒருமைப்பன்மை, பிழை நீக்குக, பிழையற்ற தொடர். புதுசாக கூட ஏதாவது கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நிறுத்தற் குறியீடு ஃப்ரம் தி சிலபஸில் ஆல்ரெடி குரூப் 4 டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் அப்போ தான் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லும் பொருளும் நிறுத்தற் குறியீடு, இதுதான் இந்த 3 தான் கான்செப்டே. சொல்லும் பொருளும் நிறுத்தற் குறியீடு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பேசிக் இலக்கணம். அடுத்தது பாருங்கள், சொல்லும் பொருளும். கிளை அப்படின்னா உறவினர், போற்றார் அப்படின்னா பகைவர். உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி அஃது பயன்படுத்த வேண்டும். அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஆப்ஷன் ஏ. ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஒரு அனுபவத்தை தொடுவாய். ஏன்னா ஒரு புத்தகம் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல். ஸோ அதனால் ஒரு பயன்படுத்த வேண்டும். அனுபவத்தை அப்படிங்கிறது உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்த வேண்டும். ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஒரு அனுபவத்தை தொடுவாய். ஓர் அப்படின்னா எந்த இடத்துல மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஓர் அகவை, ஓர் ஆந்தை, ஓர் ஈசல், ஓர் ஈட்டி, ஓர் உருமி, ஓர் ஊஞ்சல். இந்த மாதிரி உயிர் எழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி ஓர் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு நிறையா நீங்கள் சொல்லி பார்க்கலாம். ஒரு புத்தகம், ஒரு தேர்வு, ஒரு தொலைபேசி எண், ஒரு தொலைத்தொடர்பு, ஓர் இணையதளம். இந்த மாதிரி நீங்களே என்ன பண்ணலாம், ஒரு சொற்கள்லாம் டே பை டே லைஃப்பில் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்களா, அதுக்கு நீங்கள் ஒரு சொற்கள் தொடர் சொல்லி பார்க்கலாம், தெரிஞ்சுக்குங்க. கவிதையை எழுதினார், இது வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகாநிலை தொடர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வேற்றுமை தொகை நிலை தொகாநிலைனா. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். சரியான தொடர், கொடியில் உள்ள மலரை கொய்து வா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் பி தான் சரியானது. ஏன்னா என் வீட்டில் புதிதாக கூரை வேய்ந்தனர்னு வரும், போட்டனர்னு கொடுத்துருக்குறாங்க. நேற்று சுழல் காற்று அடித்து, இதெல்லாம் தவறான தொடர். ஓகேங்களா. கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படிங்கிறத சரியான தொடர். பூக்களை பறிக்காதீர் எந்த வகையான தொடர் அப்படின்னா கட்டளை தொடர். சரியான கூட்டு பெயர் இது நோட் பண்ணி வச்சுங்க, எறும்பு சாறை. ஓகேங்களா. இப்போ சர்க்கரை வீட்டில் இருந்தது அப்படின்னா எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எறும்பு வந்துடும், ஒரு எறும்பு மட்டும் இருக்காது. ஸோ எறும்பு சாறை. ஸோ அதுதான் கூட்டு பெயர்கள். எறும்பு குவியல், எறும்பு கூட்டம், இதெல்லாம் தவறு. எறும்பு சாறை அப்படிங்கிறத சரியான கூட்டு பெயர். அதேமாதிரி ஆட்டுக்கூட்டம், தவறான இணை கேட்குறாங்க. ஆட்டுக்கூட்டம் வரதான் ஆண் நிறைன்னு தான் நம்ம படிப்போம். மக்கள் கூட்டம், ஆண் நிறை, தென்னந்தோப்பு, இதெல்லாம் வந்து சரியான கூட்டு பெயர். இந்த கொஸ்டின் வந்து தவறான இணைன்னு கேட்குறாங்க. ஆட்டுக்கூட்டம் வராது, ஆண் நிறை, மந்தை அப்படி கொடுக்கலாம். ஆட்டுக்கூட்டம் அப்படிங்கிறது தவறான இணை. அடுத்து பொருத்தமான பொருள் பாருங்கள். எழுத்தாளர் ராஜாம் கிருஷ்ணன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வேருக்கு நீர். இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ராஜாம் கிருஷ்ணன். ஆல்ரெடி நான் இதில் ஷேர் பண்ணியிருப்பேன் போஸ்ட்டில். ராஜாம் கிருஷ்ணன்கிறவங்க யார்? எஸ்,
ஸோ இவங்க தான் முதல் தமிழ் பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க. ஸோ இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1973 சாகித்ய அகாடமி விருது வேர்க்குநீர். இவங்க நிறையா விருதுகள் பாராட்டுகள்லாம் பெற்றிருக்கிறாங்க. கலைமகள் விருது, நியூயார்க் ஹெரால்டு விருது, சோவியத் லாண்ட் நேரு விருது, திருவிக்கா விருது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜாம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க நிறைய சிறுகதையும் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினதும் ராஜாம் கிருஷ்ணன் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண்மணி. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண்மணி ராஜாம் கிருஷ்ணன். வேர்க்குநீர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எழுதி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், இதில் சொல்லியிருப்பேன் நான். தமிழோடைய புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜாம் கிருஷ்ணன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற டிஎன்பிசி எக்ஸாமில், டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க பாருங்கள். 2022 சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா ராஜாம் கிருஷ்ணன். டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டியிலே கேட்டிருக்கிறாங்க. 27 நவம்பர் 2022 அன்று நடைபெற்ற தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அதான் பெண் குரல் என்னும் நூலுக்கோசரம் கலைமகள் விருது, 1991 திருவிக்கா விருது. இவங்களுடைய நூல்கள் எல்லாமே அரசு உடைமை. 2009 இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ராஜாம் கிருஷ்ணன் அப்படின்னா நீங்கள் வேர்க்குநீர்னு படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எப்படி கொஷின் கேட்டிருக்கிறாங்கன்னா, தமிழக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க தமிழ் இந்த மாதிரி கொஞ்சம். ஏன்னா சாகித்ய அகாடமி விருது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களும் ரொம்ப நிறைய நூட்களை அரசுடைமையாக்கியிருக்கிறாங்க. நிறைய விருது, திருவிக்கா விருது. ஸோ இந்த மாதிரி நேம்ஸ்லாம் வரதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமைந்திருப்பது மலர்கை, கொள்களிறு, தேர்பகனோ. இது வந்து ஆப்ஷன் டி, சாரை பாம்பு. அதெல்லாம் நீங்கள் இலக்கண குறிப்பிலே படிச்சிருப்பீங்க பாருங்கள். மலர்கை, கொள்களிறுலாம் இது இந்த ஆப்ஷனை பார்த்தாலும் நீங்கள் எடுத்துருவீங்க. காலம் கறந்த பெயரச்சம் வந்து வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சம் இது அப்படின்னா வினைத்தொகை. இதுவும் தெரிஞ்சிருக்கும். சுழல் காற்று இப்போ தான் நம்ம மேலே பார்த்துருந்தோம். டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. சரி, லேண்ட் ப்ரீஸ்னால் நிலக்காற்று, பெருங்காற்று கிடையாது. லேண்ட் ப்ரீஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நிலக்காற்று. சீ ப்ரீஸ் அப்படின்னா கடற்காற்று. சீ ப்ரீஸ்னால் கடற்காற்று, நோட் பண்ணிக்கங்க. லேண்ட் ப்ரீஸ்னால் நிலக்காற்று. இது இந்த ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மெரைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம். ஓகேங்களா? ஸோ மெரைன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெரைன் அப்படின்னாவே கடல் சம்மந்தப்பட்டது தான். மெரைன் டெக்னாலஜின்னு கொடுக்கல. மெரைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேறு அக்வாட்டிக் அனிமல்லாம் என்ன, நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் படிக்கிறோம். அக்வாட்டிக் அனிமல் அதனுடைய கலைச்சொல் காண்கன்னு கூட கேட்கலாம்.
இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்லேயே படிக்கிறது தான் எல்லாமே, வேறெல்லாம் எங்கேயும் இருந்து வராது. ஸ்கூல் புக்கில் படிக்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயே ஒரு சில இடத்துல படிக்கிறீங்க, இல்லை தமிழில் படிக்கலனாலும் இங்கிலீஷில் படிக்கலனாலும் தமிழில் படிச்சிருப்பீங்க. அக்வாட்டிக் அனிமல்ஸ், நீர்வாழ் விலங்குகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஈவன் உங்களுக்கு அதில் ஃபார் எக்ஸாம்பிள் சிப்பி, நத்தை, கடல் நத்தை, விலங்கு மீன், இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுங்க. கடல்வாழ் உயிரினம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்கள், என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுமமை விதி. எஸ், கரெக்டு தான். காரணமும் உவப்பின் காரணமாக அக்ரிணையை நம்ம என்ன பண்ணிடுறோம், உயர்தினையை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு சில இடத்துல நம்ம இந்த மாதிரி இடத்துல தமிழில் நம்ம அக்ரிணை இருந்தால் கூட நம்ம உயர்தினையாக மனிதர்களாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணிக்கிறோங்கிறது கரெக்டு தான். என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. உவப்பின் காரணமாக அக்ரிநிதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மாடுங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம உயர்தினையாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரெண்டுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49 பாருங்கள். தாய் சேய் அப்படிங்கிறது உவமை தொகை கிடையாது. தாயும் சேயும் அப்படின்னா உம்மை தொகை. தாய் சேயினா உவமை தொகைன்னு கொடுத்துருக்குறாங்க. தாயும் சேயும் சொற்களை நீங்கள் தனியாக படித்து பார்க்கும்போது உம்மை தொகை தான் வரும். இதில் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. இதில் எங்கே உவம உருபே கிடையாது. ஸோ உவம உருபே இதில் மறைந்தே வரல. ஸோ ரெண்டுமே தவறு தான். கூற்றுக்காரணம் தவறு. ஊம உருபே வரல, வந்திருந்தா இல்லை ஊம உருபு மறைந்து வந்துள்ளதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஊம உருபே வராது. ஃபஸ்ட்டு அதில் பாருங்கள், தாய் சேயில் ஊம உருபு மறைந்து வந்துள்ளதுன்னு கொடுத்துருக்குறாங்க. தவறு ரெண்டுமே. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தொடரை படித்து பார்த்து ஆன்சர் 5 தெரிஞ்சிருக்கணும். 9th புக்கில் இருக்கும் பாருங்கள். மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். தமிழ் மக்களின் துணையுடன் போராடிய நேதாஜியை கொண்டு சர்ச்சில் கோபம் உண்டாம். இந்த ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அந்த இந்திய தேசிய இராணுவத்தின் பங்குன்னு ஒரு யூனிட் இருக்கும். அந்த இயல் ஃபுல்லாக ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூற்றுக்காரன்னு இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டாப்பிக்லாம் இந்த மாதிரி தான். அதான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டாப்பிக்லாம் கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நீங்கள் வெறும் இலக்கணம் மட்டும் நான் வந்துட்டு 6th புக் இருக்குது சார், எழுத்து இலக்கணம், சொல்லு, பொருள், யாப்பு, அணி மட்டும் நான் படிச்சுட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சிறுகதை, துணைப்பாட கதைகள், இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்கும்போது அப்துல் ரகுமான் இக்கால கவிதைகள்லேருந்து பொருந்தாத சொல்ல கண்டறி, இல்லை இலக்கண குறிப்பே கொடுத்து கூட 4 பொருந்தாத சொல்லுது அப்படின்னா இப்போ பார்த்துருந்தோம் நம்ம மேலே. வளர்த்தமிழ் ஆடுக்கூடினா உங்களுக்கு வினைத்தொகை குறிக்கும். கருங்குவலை அப்படிங்கிறது வினைத்தொகை வராது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இலக்கணம் அப்படின்னா பேசிக்ஸாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அது தெரிஞ்சிருந்து எப்பயும் போல் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாகவே 6th to 12th ரீட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கு தான் மெயின். இதில் வந்து தமிழ் இலக்கணம் மட்டும் தனியாக நான் எடுத்து படிக்கிறேன் சார் அப்படின்னா இந்த மாதிரி கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? இந்த மாதிரி மேலே இலக்கண குறிப்பு நம்ம பார்த்துருக்குறோம், அப்துல் ரகுமான் பார்த்துருக்குறோம். 11th 12thலாம் இருக்குது. சீசு செல்லப்பா பற்றி 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. மலைகள் பற்றி ஒரு யூனிட் 11th புக்கில் இருக்கும். இவர் ஒரு பேர் என்னது, யானை பற்றி ஒரு யூனிட் 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. யானையோடைய காடுகளுக்கு பொருந்தும் சொற்கள் இதெல்லாம். அப்படிங்கும்போது நீங்கள் 11th 12th புக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டுகள் 12 மொத்தம் 20 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒவ்வொரு இயல் முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் புக்ஸ் வைஸாக படித்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இலக்கணமாக கேட்கும்போதோ இல்லை இலக்கியமாக கேட்கும்போதோ எப்படி கேள்வி கேட்கும்போதோ ஆன்சர் பண்ண முடியும். ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. உங்கள் கையில் இருக்க வேண்டியது எல்லாமே 6th to 12th தமிழ் புத்தகம். இல்லை அப்படின்னா
நம்மளே ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம். ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்கூல் புக்கு 6 to 12 வீட்டுக்கே கவர்மெண்ட்டிலேருந்து சென்ட் பண்ணிடுறாங்க. இல்லை நீங்களே இல்லைன்னா போய் நியர்பை தாலுக்கா ஆஃபீஸோ அந்த டாக் டிவி அவங்க தான் உங்களுக்கு இது பண்ணுறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த சர்வர் மூலிமா நீங்களே ஆன்லைன்லேயே சரி ஆஃப்லைனில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கே வீட்டுக்கே வந்துடுது. 3 to 4 days புக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா டாப்பிக்கும் எப்பயும் போல் தான் ரீட் பண்ணுறீங்க. என்ன சார் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி இலக்கணமாக கேட்கலாம். சிறுகதைகள், துணைப்பாட கதைகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முத்துராமலிங்க தேவரில் ஒரு தொடர் எடுத்து கொடுத்து கூட உங்களுக்கு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் கண்டறியன்னு கேட்கலாம், இல்லை பிழை நீக்குகன்னு கேட்கலாம், இல்லை அப்படின்னா நிறுத்தற் குறியீடு காண்கன்னு கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம முத்துராமலிங்க தேவர்னால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம்? ஒரு பேர் அவரோட எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நமக்கு. எல்லாமே நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னலாம் பணியாற்றினார் அப்படிங்கிறது கொஷின்ஸாக கேட்கும்போது நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இது வரும் இது வராதுன்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் இப்போ ஒருமைப்பன்மை, பிழை நீக்குக, நிறுத்தற் குறியீடு காண்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தமிழ் வந்துட்டு இலக்கணம் தெரிஞ்சிருக்குதான்னு கொஷின் பேப்பரில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போயே நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஆதார் காட்டன் பாருங்கள். ஸோ அந்த இயலுமே கூட நம்ம 9th புக்கில் கூட நீங்கள் நீர்நிலைகள் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு வந்துடுவீங்க. எல்லாமே தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மெமரிபிள் கண்டென்ட் எல்லாமே மெமரி பண்ணிடலாம். பட் இலக்கணம் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். நிறுத்தற் குறியீடு அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இலக்கணம் தெரிஞ்சுங்க. ரெண்டாவது நூலாசிரியர் எப்பயும் போல் 6th to 12th புக்கில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் பாட்டுக்கு வெறும் இலக்கணத்தை மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா 40 கொஷின் தான். 40 கொஷின் கூட நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் கொடுக்கல. 6th to 12th வரைக்கும் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி நான் உங்கள்கிட்ட இலக்கணம் கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், நீங்கள் தமிழ் 40 கொஷின் கூட நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. மேக்ஸிமம் 30, 25 தான் ஆன்சர் பண்ண முடியும். தமிழ் புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். தமிழ் புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணி எல்லா டாப்பிக்குமே நீங்கள் தெரிஞ்சிக்கணும். சொல்லும் பொருளும், எதிர்ச்சொல், இலக்கண குறிப்பு, நூலாசிரியர், இதில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறுத்தற் குறியீடு, ஒருமைப்பன்மை, பிழையற்ற தொடர் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட். ஏன்னா பொருந்தாத சொல்லை கண்டறினா அப்புறம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பொருந்தாத சொல் கண்டறின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிமைனிங் 3 உங்களுக்கு இலக்கண குறிப்பு மாதிரி அந்த சொற்கள் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 3 உங்களுக்கு வினைத்தொகையை குறிக்குது, இது மட்டும்தான் உங்களுக்கு பண்பு தொகை குறிக்கும் அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இல்லை ரிமைனிங் 3 வந்து பார்த்திங்கன்னா சார்பு எழுத்துக்கள், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற ஒரு இதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க அப்துல் ரஹ்மானுடைய 3 நூல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, இது வந்து தவறான சொல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி 11th 12th புக்கில் தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டுகள், நிறைய இயல்கள், ஈவன் உங்களுக்கு புறநானூறு, மதுரை காஞ்சி, நிறைய நூட்கள் எல்லாம் 11th 12th புக்கில் நல்லா ப்ரீஃபாக நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிசோர்ஸு. அந்த மாதிரி இயல்கள்லாம் நீங்கள் ஸ்கிப்பாக பண்ணிட்டு சும்மா 6 to 10th ஒரு டைம் மேலே படிச்சுட்டு வந்துட்டு 2 கொஷினை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருந்து அப்படின்னா கஷ்டம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே கிளியர் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா? இப்போ 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் கேளுங்க. ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ரிசல்ட் வந்திருக்குது. நீங்கள் பாஸ் பண்ண ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. எவ்வளோ பேர் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கிறாங்க அந்த டேட்டா பேஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம பாஸ் பண்ணதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ண முடியாது. எவ்வளோ பேர் எதனால் ஸ்ட்ரகிள் ஆனாங்க, எந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க, படிக்கிறவங்கிட்ட. அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிங்க. நீங்கள் ஒருத்தர் படிக்கிறதா உங்களுக்கு எப்படி தான் 4-5 பேர் தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு படித்தவங்களுக்கு பாஸ் பண்ணவங்க தெரிஞ்சிருக்கும். அவங்க மூலிமா ரிமைனிங் யாராவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எதனால் மார்க்ஸ்க்கு வந்துட்டு தமிழில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியல, 70-75 தான் சார் கொஷின்ஸ் கிராக் பண்ண முடியுது, 95க்கு என்ன பண்ணுறது, இல்லை என்னால் தமிழே பாஸ் பண்ண முடியல சார், எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு
அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி இது மாதிரி ஸ்கூல் புக்கை வச்சு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 11th 12th புக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த 10 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 இயல்கள் படித்து தான் ஆகணும். 10 கொஷின் தானே அப்படியே விட்டுறலான்னு விடக்கூடாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இயலில் வந்ததுனா கூட இலக்கண குறிப்பு கேட்கலாம். 11th புக்கெலாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். செம்பருத்தி, செந்தமிழ், செந்நிறம் இதெல்லாம் வந்து பண்பு தொகையை குறிக்கும். 11th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வெங்கதிர் பண்பு தொகை, உயர்ந்தோர் வினையாளனைய பெயர் இதெல்லாம் கொஷின்லேயே கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிசி எக்ஸாம்லேயே. உயர்ந்தோர்னால் இலக்கண குறிப்புகள் என்னென்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லேயே. 12th புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெருமழைக்காலம் எல்லாமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது டைம் ஆகும். மினிமம் 3 to 4 டைம்ஸ் படிங்க, ஓகேங்களா? ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு எல்லாமே இருக்குது. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்கு துணைப்பாட பகுதி 11th 12th படிக்கும்போதெல்லாம் பாருங்கள் நிறைய இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கையில் இருக்கணும். 11th 12th கம்பராமாயணம், பொருள் மயக்கம், பரிதிமார் கலைஞர், ஊவேசா பற்றிலாம் கொடுத்துருக்குறாங்க ஒரு இயல்களில். இந்த தெரிந்து கொள்வோம்ல இருக்கும் பாருங்கள். வித்யாரம்னா என்ன, உபாபாத்தியர்னா என்ன, உபாத்தியர், இந்த இயல்கள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். சுரதா பற்றி ஒரு யூனிட் கொடுத்துருக்குறாங்க +2 புக்கில். அதுக்கப்புறம் நான் ஒரு ஔவையார் பற்றி ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பாருங்கள். அகநானூறு, அம்மூவனார், தேவார பாடல்கள், திருஞான சம்பந்தர், தெய்வமணி மாலை, ராமலிங்க அடிகள், பாயிற்ற பழகலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. பாலாம் சிலபஸில் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு திரைமொழி கொடுத்துருக்குறாங்க. சார்லின் சாப்ளின் இதெல்லாம் வந்து படிக்கவே மாட்டாங்க நிறைய பேர். தோப்பில் முகமது மீரெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் வந்து வட்டார வழக்கு சொற்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டூடெண்ட் வந்து படிக்கவே மாட்டாங்க. 11th 12th புக்கே நிறைய பேர் 11th 12th புக்கே பார்த்துருக்க மாட்டாங்க. படிக்கலாம் கூட பரவாயில்ல, பார்த்துருக்கவே மாட்டாங்க நிறைய பேர். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் புக்ஸு கையில் வச்சு நீங்கள் ஸ்கூல் புக்கு தான் கையில் வச்சு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்போ தான் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நானே ஒரு மெட்டீரியல் அதனால தான் எதுவுமே நம்ம டிஃபைன் பண்ணல. இதனாலனா இதான் ரியாலிட்டி, ஓகேங்களா? மேக்ஸிமம் மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது இது அப்படி தான் கொஷின்ஸ் பேப்பர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுதுங்களே. நம்மளே ஒரு 2000 கொஷின்ஸ் பார்த்துருக்குறோம். நானே ஆல்ரெடி பாருங்கள் சொல்லியிருப்பேன். 8th புக்கு, 10th புக்கு, 11th 12th ப்ரிப்பேர் பண்ணுங்கள், 11th 12th ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஐராவத மகாதேவன்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. சங்ககால கல்வெட்டுகளும் என் நினைவுகளும் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டு புகழூரில் சேரர்கள் பற்றி, பிசிராந்தையார் பாருங்கள். காயினில் இருத்த கவலம் குளினேன் யானை புக்கம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே இதெல்லாம் புறநானூறு பாருங்கள். அறிவுடை வேந்தனை பற்றி நெறி எறிந்து குளினேன் இந்த வரிகள் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிராந்தையாரை வந்து புறநானூரில் இந்த பாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மன்னர் வந்து பார்த்திங்கன்னா அரசன் இப்படி வரி வசூல் பண்ணி நாட்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற பாடலாம் அழகாக எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். குடிமக்களின் உளப்பாங்கை அறிந்து அதற்கேற்றவாறு ஆட்சி புரியவனே சிறந்த அரசன். மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அரசன் செயல்படுவது நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கும். ஸோ அரசனை நல்வழிப்படுத்தும் பெரும் பொறுப்பை சங்க புலவர்கள் மேற்கொண்டனர் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த பாடலாம் கொஷின் கேட்பாங்க, இப்போ கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் பாருங்கள் உங்களுக்கு the 400 songs of war and wisdom and anthology of poems from classical தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் 1999 ஆங்கிலத்தில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க ஜார்ஜ் எல்ஹார்ட். ஸோ இந்த பாடலுடைய ஆசிரியர் தான் பிசிராந்தையார். பிசிர் என்பது பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊர். ஆந்தையார் அப்படிங்கிறது புலவருடைய இயற்பெயர். ஸோ அந்த காலத்தில் மீன்ஸ் அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய நாட்டில் ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி வந்து பார்த்திங்கன்னா பிசிராந்தையார் அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர்நிலையில் இருந்த சான்றோர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பாருங்கள் 11th இலக்கியத்தின் மேன்மை. இதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் அவர் ஒரு நூட்கள் அவர் எழுதிய நூட்கள்லையுமே உங்களுக்கு அவருமே பட்டினப்பாலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வணிக மேலாண்மை இதை பற்றிலாம் டிஃபைன் பண்ணியிருக்காரு.
ஸோ அதுக்கப்புறம் 12th புக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நீங்கள் 12th புக்கு படிக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் இப்போ காப்பி இலக்கணம்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் இதெல்லாம் காப்பி இலக்கணம், தண்டி அலங்காரம்னா என்ன, நடிகர் திலகம், சிவாஜி கணேசனை பற்றி ஒரு இயல் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நீங்கள் படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் தொல்காப்பியர் மெய்ப்பாட்டியல்னு சொல்லி ஒரு இயல் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சொன்ன டாபிக் எல்லாமே நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா படிமம் ரீட் பண்ணுறதில்ல. 11th 12th புக்கெலாம் படித்து தெரிஞ்சுக்கணுமா சார் அப்படின்னா அந்த 10 கொஷின் ஆன்சர் பண்ண முடியாது. பாருங்கள், சிறுபானாற்றுப்படை எவ்வளோ நிறைய 8 தொகை 10 பாட்டு நூல்கள்லே ரச்சனை யாத்திரிகம் 8 தொகை 10 பாட்டு நூல்கள் நிறைய கொடுத்துருக்குறாங்க 11th 12th. ஸோ அப்படிங்கும்போது நிறைய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்தா ஈவன் அகலாய்வுகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க, துணைப்பாட பகுதி. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 11th 12th. ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தமிழில் 95 + 98 இல்லை 95க்கு எபோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். 85லாம் ரொம்ப 85 கொஷின்ஸ் தமிழ் அடிக்கிறீங்கன்னா நீங்கள் ஜிகே 90 கொஷின்ஸ் போடணும், இன்க்ளூடிங் மேக்ஸோட சேர்த்து. மேக்ஸு ஜிகேலாம் சேர்த்து ஒரு 90 எபோவ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 175 சம்திங் ப்ளஸ் வரும். 200 கொஷின்ஸ்க்கு 175 கொஷின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஓகே. ஒரு 180 மேலே போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போகும்போது விஓ போஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்டு யார் எவ்வளோ எடுத்தது போக என்ன ஜாப் இருக்குதோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்போ வந்து உங்களுடைய மார்க்ஸ் விட மேக்ஸிமம் மேக்ஸ் மேலே யாராவது மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போகிறீங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மார்க்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் அவைலபிலிட்டியாக இருக்குதோ கவுன்சிலிங் மாதிரி தான். இப்போ எப்படி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்படி நடக்குது, 190+ அப்படின்னா டைரெக்டாக 190+னா அண்ணா யூனிவர்சிட்டி சியூஜி கேம்பஸ் எடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரிமைனிங் டாப் யூனிவர்சிட்டிஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல் எந்தெந்த காலேஜஸ்லாம் தமிழ்நாட்டில் இருக்குதோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணிடுவாங்க. டாப் 10 டாப் 50 டாப் 20 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணது போக ரிமைனிங் இருக்கிற கட் ஆஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மார்க்ஸ்க்கு அன்றைக்கி கவுன்சிலிங்கில் எது அவைலபிலிட்டியாக இருக்குதோ, எந்த காலேஜில் அவைலபிலிட்டியாக இருக்குதோ அதை ஸ்டூடெண்ட்ஸும் சூஸ் பண்ணலாம். அது மாதிரி தான் இதுவும் கவுன்சிலிங்கு. நெக்ஸ்ட்டு செஷனில் ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் ரீட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு செஷன் ஒரு 25 மினிட்ஸ் கிளாஸ் பார்த்துருப்போம். அந்த ரிமைனிங் சொன்னதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே இந்த வே ஆஃப் அப்ரோச்சில் லேர்ன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து அந்த பாத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள்.